ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேங்கிங்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஹேங்கிங் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கிறிஸ்டல் பீட்டில் பெரிய சைஸு, அதை விட சின்ன சைஸும், இன்னொன்று கம்பி மாதிரி வச்ச மாதிரி ஒரு பீட். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்க டைப்ஸை வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி போடணுன்றத. இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நீங்கள் போடணும். அதுக்கு நம்ம ஹெம்மிங் நீடில் எடுத்துக்கோங்க. நம்ம துணி தைப்போம்ல, அந்த நீடில் இது பண்ணி வச்சுருக்கேன். அது கிறிஸ்டல் பீட் கொடுத்துருக்கோம். இன்னொரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்களே, அதுக்கு துலிப் நீடில் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். இப்போ எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம வச்சுருப்போம்ல, 3 லைன்ஸ் போட்டிருப்போமா, அதில் ஃபஸ்ட்டு லைன் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைனில் நீங்கள் நீடில் விட்டு ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா, நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு லைனில் நீடில் உள்ளே விட்டுட்டு அப்படியே மேலே எடுத்துட வேண்டியதான். தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம்ல, அந்த செயின் மேலே அப்படி போடணும். நீடில் எடுத்து பீட், சுகர் பீட் இருக்கும்ல, சுகர் பீட் ஒரு 4 பீட் இதில் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வரா மாதிரி இருக்க சுகர் பீடாக போடுங்க. அப்போ தான் நீங்கள் திரும்ப நீடில் உள்ளே விடும்போது உங்களுக்கு டைட் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா டைட்டாகி உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விட்டுட்டுமா, விட்டுட்டு சின்ன கிறிஸ்டல் பீட் இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்ப ஒரு சுகர் பீடை போட்டு என்ன பண்ணணும்னா, லைட்டாக அந்த சுகர் பீடை வெளியே கீழே தள்ளணும். இந்த நான் நீடில் வச்சு இழுக்கிறல, அந்த மாதிரி தள்ளிட்டு மீதம் இருக்கிறதுக்குள்ளார நம்ம நீடில் விடணும். இது ஒரு பீடை வெளியே எடுத்துட்டு மீதி கிறிஸ்டல் பீட்லேருந்து உள்ளே அப்படியே நம்ம எங்கே எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன இது பண்ணி உள்ளே இழுக்கணும். நீடில் பக்கத்துலேயே உள்ளே விடுங்க. அவ்வளோதான், ஹேங்கிங்ஸ் ரெடி. ஹேங்கிங்ஸை இப்படி தான் நம்ம பண்ணணும். சரியான அளவில் ஹேங்கிங்ஸ் இருக்கணும்னா நீங்கள் ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சுன்றது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ 2வது டைம் அதே மாதிரி பண்ணி காட்டுறேன். பெரிய பீட் வச்சு 2mm பீட் வச்சு பண்ணி காட்டுறேன். நான் இப்போ 4 பீட்ஸ் போட்டுட்டேன்னா பெரிய கிறிஸ்டல் பீட் போடுறேன். போட்டுட்டு திரும்ப ஒரு குட்டியான இது சுகர் பீட் போட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, சுகர் பீடை வெளியே தள்ளிட்டு உள்ள நீடில் இன்செர்ட் பண்ணி உள்ளே இழுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஹேங்கிங் இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா, இதிலே சின்னதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் உங்களுக்கும் நம்மளோட பேஜில் ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்கணுன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்க கிளாஸ் எல்லாத்தையும் எனக்கு ஒர்க் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் கிளியர் பண்ணுவேன். நீங்கள் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா, இது இப்படி தான் போடணும். இப்போ இது எப்படி லாக் பண்ணலான்றதை பார்க்கலாம் பின்னாடி. ஏன்னா முன்னாடி மட்டும் காட்டினா தெரியாதுல்ல, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதுக்காக இதை சொல்கிறேன். ஃப்ரேம் அப்படியே பின்னாடி திருப்பிக்கோங்க. பின்னாடி திருப்பிட்டு நம்ம நார்மலாக லாக் போடுவோம்ல, ஊசி, அந்த நூலை ஊசி எடுத்து அந்த நூல்குள்ளார விட்டு 2-3 வாட்டி சுற்றுங்க. சுற்றிட்டு அப்படியே நீடில் வெளியே மேலே எடுத்துருங்க. அவ்வளோதான், நாட்டு விழுந்துடும். நாட்டு உங்களுக்கு லாக் எதுவும் ஆகாமல் கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு அதோட எட்ஜில் நான் க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இதை நீங்கள் ஏதாவது ஸ்டிச்சஸ் போடும்போது கூட இதை நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் ஒன்றுமே எதுவுமே ஆகாது. திடீர்னு இல்லை எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி நீடில் சரியாது த்ரெட்டு சரியாது பண்ணாமல் விட்டுருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணி விடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு கோல்டன் கலர் த்ரெட்டும் நீடிலும் எடுத்திருக்கேன். நீடில் துலிப் நீடில். ஓகேவா, துலிப் நீடிலில் நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அதே மாதிரி தான் இதையும் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு குட்டியான லாக் போட்டு மேலே எடுத்துட்டு ஒரு பீடை எப்படி உள்ளே விட்டு நம்ம லாக் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இது பண்ணணும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டைமும் நமக்கு நிறைய சேவ் ஆகும்.
அதுனா நம்ம ஒன்று ஒன்றா பீட்லாம் போட்டு போட்டு பண்ணணும். இது அப்படி கிடையாது. நான் உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக திருப்பி வச்சு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். போட்டுமா குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே செயினை தான் நான் குட்டி லாக்குன்றேன். எண்டு நாட் போட்டுற போகிறீங்க. எண்டு நாட் கிடையாது, செயின் ஸ்டிச்சு தான் போடணும். ஓகேவா? செயினில் நம்ம குட்டியாக போடுவோம்ல அந்த பீடு ஒர்க்குலாம் அந்த மாதிரி போடணும். ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவு வேணுமோ அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் லைனாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து முடிக்கிற டைமில் வந்து என்ன பண்ணணும்னா எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கணும். பண்ணிட்டு வரும்போது குட்டி குட்டி லாக்குன்றது செயின் தான் போடணும். முடிக்கும் போது மட்டும்தான் எண்டு நாட் போடணும். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எண்டு நாட் போட்டு முடிச்சிட்டோமா? முடிச்சுட்டு என்ன பண்ணணும், இப்போ டெய்லர்கிட்டலாம் கொடுத்தோன்னா எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம மேலே வச்சுருக்கோம்ல, அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி நீடில் எப்படி தூக்கி விட்டுட்டு அழகாக இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு லைனில் நம்ம வந்து போடுறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா எதனால் ஃபஸ்ட் லைனில் போடுறோன்னு? அப்போ தான் நம்ம ஒர்க்குக்கும் எந்த இதுவும் ஆகாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.